ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் ஒவ்வொரு நாளும் காலையில இந்த அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. இந்த காலை வேளையில மத்தேயு 10:8 வாசிக்க கேட்கலாமா? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். நல்லா கவனிக்கணும். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய் கொடுங்கள். இன்னைக்கு காலையில என்ன தலைப்புன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுகளை துரத்துங்க. நம்மை அழைத்த தேவன், நம்மை அபிஷேகம் பண்ணின தேவன், அவருடைய வேலையை, அவருடைய சித்தத்தை, அவர் விட்டு சென்ற காரியங்களை செய்வதற்காக நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியாசுகளை குணமாக்குவார்கள், மரித்தவர்களை எழுப்புவார்கள். ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அழைத்தது பிசாசை துரத்துவதற்காக தான். ஆனா நாம என்ன பண்ணுகிறோம்? பிசாசையா துரத்துறோம்? இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, பரிசுத்தவானே, அவனை துரத்தி கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், ஆலோசிக்கிறோம். இங்க 1 சாமுவேல் 18 8-9 வாசிக்கலாமா? அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான் ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்ல விசுவாசிகளா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சிறைப்பட்டவங்களை விடுதலை ஆக்கணும், கட்டப்பட்டவர்களை கட்டு அவுக்கணும், பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை குணமாக்கணும், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அதுக்காக தான் நம்மை அழைத்து இருக்கிறார். நான் மனவேதனையோடு சொல்றேன். இன்னைக்கு காலத்துல எங்க பார்த்தாலும் ஊழியத்தின் பாதையில அநேக பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுவதை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அநேக பரிசுத்தவான் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் குறை சொல்லி கொண்டு, குற்றப்படுத்தி கொண்டு அவங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறேன். இதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம். இதுவா நம்ம வேலை? இந்த வேலைக்காகவா? சவுலு பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து பேசுறாங்க, ரைட்டு, பேசட்டும். கோலியாத்தை வீழ்த்தனா, அவன் ஆண்டவருடைய வல்லமையா பாத்திரமா பயன்பட்டான், அது சந்தோஷப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மை காட்டிலும் யாராகிலும் நல்ல வல்லமையா ஊழியம் செய்யற சந்தோஷப்படணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்கள இன்னும் வல்லமையா பயன்படுத்தணும்னு சொல்லணும். ஆனா இவன் அப்படி இல்லை. காய் மறைவா இலை மறைவானா பகைக்கிறான், பொறாமை. இவன் நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவானோ? ஆகட்டும். தேவனுக்கு இஷ்டமானவனை கர்த்தர் உயர்த்துவார். தேவனுக்கு விருப்பமானவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது நேத்து வந்தவனா இருக்கட்டும், இல்லை எப்போ வந்தவனா இருக்கட்டும், இல்லை பாதியில் வந்தவனா இருக்கட்டும். ஆனா வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 16-14 வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். ஆனா அவனுக்குள்ள இந்த பொறாமை வந்த உடனே கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகிட்டார். ஒரு பொல்லாத ஆவி உள்ள நுழைஞ்சிச்சு. இப்போ அந்த ஆவிதான் பரிசுத்தவானை பார்த்தாவே எரியுது, பரிசுத்தவானை கொலை பண்ண தெரியுது, அவனுக்கு விரோதமா கூட்டம் கூடுது. இன்னைக்கு பரிசுத்தவான் என்றால் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் என்ன நடக்குது? இந்த நாட்டில் எப்படி எழுப்புதல் வரப்போகுது? இந்த நாட்டில் எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போகுது? அதுக்காக வீழ்ந்து கிடக்கிறானே, ஜெபிக்கிறானே, ஆண்டவர் சமூகத்துல காத்து இருக்கிறானே, அவனுக்கு கூட்டம் கூடுகிற எத்தனை பேர்? அப்ப அவன் மேல கோபம் கொண்டு, அவன் மேல பொறாமை கொண்டு, எப்ப யாரெல்லாம் மற்ற மேல கோபம் கொண்டு பொறாமை கொள்ளுகிறானோ அவனுக்குள்ள பொல்லாதாவி செயல்படும்.
ஏன்? அவன் மேல இருந்த ஆவியானவர் விலகினார், சவுலை விட்டு விலகி போனார். அதே 18வது அதிகாரத்துல 12வது வசனம் வாசிக்கலாமா? கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்றும், தாங்க ரகசியம், தாவீதோடு கூட இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயப்படுறான். ஆமா, தேவனுடைய பிள்ளைகளை உண்மையா சொல்ற, கர்த்தர் நம்ம விட்டு விலகி போயிட்டாம உனக்கு பயம் வரும், பொறாமை வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும். அவனை பார்த்து பகைக்க சொல்லும், அவனை பார்த்து வெறுக்க சொல்லும். உண்மையா அப்படி கிடையவே கிடையாது. உண்மையா சொல்ற, நீ உண்மையா அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால் அவனை பார்த்து என்ன பண்ணும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக என்ன பண்ணும்? வேதம் சொல்லுது, நீங்க 1 சாமுவேல் 24வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரை ஆடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். எல்லாம் கவனிங்க, ஒரு ஆளை தேடிக்கிட்டு 3000 பேர் கூட்டின்னு போறான், ராணுவத்தை கூட்டின்னு போறான். என்னங்க இது? ஏராளமான கூட்டம் ஒரே மனுஷனுக்காக. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கு அதை தான் நடத்திட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணல. நீ பெரியாளா நான் பெரியாளா எல்லாமே அங்கே போய் நிற்க போகிறோம். இன்னைக்கு யாரா இருந்தாலும் சரி, இதை கேட்குற உங்க வாழ்க்கையில தேவனு உண்மையாகவே உன் மேல அபிஷேகம் இருக்குமானா நீ என்ன பண்ண மாட்ட? அபிஷேகம் பண்ணப்பட்டன்னு விரோதமா எழும்பவே மாட்ட, வாயை திறக்கவும் மாட்ட, அவனை தொடரவும் மாட்ட, அவனுக்கு விரோதமா கூட்டமும் கூட மாட்ட. இவன் மேல இருக்கிறது பொல்லாத ஆவி. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூப்ல எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நிறைய ஊழியத்துக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா. சங்கீதம் 105ல் 15 வசனம் வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணினவர் நீங்கள் தொடாமலும். ஆனா இவன் என்ன பண்ணான்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். ஆனா அவனுக்குள்ள அந்த பொறாமை வந்து அந்த அபிஷேகம் ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். ஆனா அவன் என்ன பண்ணான்? தொடர்ந்து போய் என்ன பண்ணான்? தாவீதுக்கு விரோதமா செயல்படுறான். ஆனா தாவீது என்ன பண்றான்? நான் சவுலுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனே நான் தொட மாட்டேன்னு சொல். இதுதாங்க உண்மையான அபிஷேகம், இதுதாங்க உண்மை. சவுல் சொன்ன வார்த்தைக்கு தாவீது சொன்ன வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. தாவீது வந்து பார்த்தீங்கன்னா சவுலுக்கு விரோதமா எழும்பவே இல்லை. எத்தனையோ முறை வாய்ப்பு வந்தது, அவனை கொன்று போட்டு இருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் நான் தொட மாட்டேன், அவனுக்கு விரோதமா பேச மாட்டேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்கிறவங்க, நீங்க சாதாரண ஊழியக்காரங்களா இருக்கலாம், இல்லை சாதாரண விசுவாசியா இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இத்தனை விதமான நெருக்கங்கள் போராட்டங்கள் யாரால வரலாம், பயப்படாதீங்க. தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை துரைத்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்கிறாங்க. ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவரை தெளிவா சொல்ல, கோலியாத்து ஒரே ஒரு அடி, ஒரே குழாங்கல்ல அடிச்சு வீழ்த்தினான். ஆனா சவுல ஆண்டவரை தொட மாட்டேன், சவுல நான் தொட மாட்டேன். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தொடல. இன்னைக்கு அநேகர் அதை தெரியல. இன்னைக்கு பொறாமை, விரோதங்கள், பகைகள். ஆகினால் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த காலையில இதை கேட்டவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஆண்டவரை கேட்டவங்க அத்தனை பேர் வாழ்க்கையில நீங்க இருந்து ஆவியானவர் அவங்கள நடத்துங்க, அவங்கள ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே.